அனைத்து உரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். துணிச்சலாக மத்திய அரசை எதிர்த்து சீமான் அனுப்பியிருக்கக்கூடிய மின்னஞ்சல், இது குறித்த அந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தற்போது நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகளுக்கு பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் ஒரு சிறப்பு கட்டளை இட்டிருக்காரு. அது என்ன அப்படின்னா, மத்திய அரசை எதிர்த்து சீமான் அவர்கள் தற்போது ஒரு மின்னஞ்சல் செலுத்தியிருக்காரு. இந்த மின்னஞ்சல் அப்படின்றது பொதுமக்களுடைய கருத்து தான் அப்படின்ற காரணத்தினால அனைவருமே இந்த ஒரு லிங்க் உள்ள போயிட்டு அவங்களுடைய கருத்தை பதிவிடணும் அப்படின்றது சீமான் அவர்களுடைய ஒரு வேண்டுகோளாகவே இருக்கு. அப்படி என்ன மின்னஞ்சல் சீமான் அனுப்பியிருக்காரு அப்படின்னா, மாநில உரிமைக்கு எதிராகவும் சூழலியல் பாதுகாப்பினை நீர்த்து போக செய்யும் வகையிலும் ஒன்றிய அரசினால் கொண்டு வரப்பட்டுள்ள காற்று மாசுபாடு மற்றும் கட்டுப்பாடு சட்டம் 1981 மற்றும் நீர் மாசுபாடு மற்றும் கட்டுப்பாடு சட்டம் 1974 ஆகியவற்றின் சட்ட திருத்தம் 2024 எதிர்த்து ஒன்றிய சுற்றுச்சூழல் அமைச்சக அதிகாரிகளுக்கு நான் எனது கருத்தினை மின்னஞ்சலாக அனுப்பிவிட்டேன். பொதுமக்கள் கருத்து பதிவு செய்வதற்கான கால வரையறை வருகின்ற செப்டம்பர் 17ஆம் தேதியோடு முடிவடைகிறது. இதற்கு எதிராக எளிமையாக கருத்தினை பதிவிட கீழுள்ள இணைப்பினை சொடுக்கி தானியாக மின்னஞ்சல் அனுப்பிடுமாறு உறவுகள் அனைவருக்கும் கேட்டுக்கொள்கிறேன். பொதுமக்களின் கருத்துக்களை ஏற்று இச்சட்ட திருத்தத்தை திரும்ப பெற வேண்டும் என்று ஒன்றிய அரசினை வலியுறுத்துவதோடு இச்சட்ட திருத்தத்திற்கு எதிராக தன்னுடைய நிலைப்பாட்டினை ஒன்றிய அரசிடம் உறுதியாக பதிவு செய்திட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசினையும் நாம் தமிழர் கட்சி சார்பில் வலியுறுத்துகிறேன். இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள் மற்றும் தமிழ் மக்களுடைய ஆதரவு இல்லாமல் செயல்பட முடியாது அப்படின்ற காரணத்தினால சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாளராக இருந்தாலும் இல்லைன்னாலும் ஒரு தமிழ்நாடு மேல அக்கறை உள்ள நபர்கள் ஒவ்வொருத்தருமே இந்த ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு வேண்டி விரும்பி கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு அரசு நிச்சயமாக இதை எதிர்த்து போராடணும் அப்படின்னு உறுதியாக இருக்காரு அப்படின்றது தெரிய வருது. மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த ஒரு மின்னஞ்சல் மூலம் அனைத்து மக்களுமே அவங்களுடைய கருத்தினை பதிவிட வேண்டும் அப்படின்ற கருத்தை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.